ஹாய் கைஸ், பி ஹாப்பி. இன்றைக்கி ஒரு ஆன்மீக தகவலுங்க. நம்மள நிறைய பேர்த்துக்கு குலதெய்வம், இஷ்ட தெய்வம் அந்த மாதிரி நிறைய தெய்வங்கள் தனித்தனியாக இருந்தாலும் கூட நம்மளுக்கு தைரியம் கொடுக்கறதுக்குன்னு ஒரு சில தெய்வங்கள் தான் இருக்காங்க. அதில் ஒருத்தங்க தான் வாராகி அம்மன். ஸோ இவங்கள மோஸ்ட்லி எல்லாருமே வந்துட்டு இரவு தெய்வதை அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. பிகாஸ் எல்லா தெய்வங்களுக்கும் லேட் நைட் பூஜை ஒன்று நடக்குங்க. அதாவது 9 o'clock நடை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இதுக்கு மேலே பூஜை புனஸ்காரம் எதுவும் இல்லை. அந்த மாதிரியெல்லாம் எல்லா தெய்வங்களுக்கும் மோஸ்ட் ஆஃப் தி தெய்வங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரூல் இருக்குது. பட் இவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலுங்க. இவங்க வேக்கப் ஆகிறதே, அதாவது எழுந்திருக்கிறதே வந்துட்டு சாயந்தரம் 6 மணிக்கு தாங்க. ஸோ சாயந்தரம் 6 மணிலேருந்து அடுத்த நாள் மார்னிங் 6 o'clock வரைக்கும் இவங்களுக்கு ஃபுல் டியூட்டிங்க. அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் எங்கேயாவது போருக்கு போகிறேன்னா இவங்கள வேண்டாமல், இவங்கள வணங்காமல் போருக்கு போகவே மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கான நிறைய இதிகாசங்கள்லாம் சொல்லுதுங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சு இரவு தெய்வதை அப்படின்னா இவங்க தாங்க. ஸோ இவங்களோட பவர் வந்துட்டு நம்ம ஜஸ்ட் நான் சொன்னால் அவங்களுக்கு தெரியாது. ஒரு நாள்னா ஒரு நாள் இந்த வாராகி அம்மனை நீங்கள் மனமுருகி வேண்டுறீங்க அப்படின்னா அந்த டேக்குள்ளேயே நீங்கள் எதுக்கு ஃபீல் பண்ணுறீங்களோ அதோட சொல்யூஷன் அவ்வளோ சீக்கிரமாக நம்மளுக்கு கொடுப்பாங்க. பிஃபோர் தட் நீங்கள் உண்மையாலுமே ஒரு விஷயம் பண்ணலை, பட் அதுக்கான தண்டனையை ஏற்றுக்கிறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த தெய்வம் நம்மளுக்கு அவ்வளோ குயிக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணுறதோ இல்லை கடந்து போகிறதோ பெரிய விஷயமா இருக்குது. அதுவும் நம்ம பண்ணாத தப்புக்கு இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இந்த அம்மா கிட்ட வந்துட்டு நீங்கள் ரொம்ப மனமுருகி வேண்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் போய் சொல்லணுன்ட்டு இல்லை. நோ நீட் டு எக்ஸ்பிளைன் ஆல் தோஸ் திங்ஸ் வாட் எவர் இட் ஹேப்பன்ட் அப்படியெல்லாம் தேவையே இல்லைங்க. அவங்களாவே ரியலைஸ் பண்ணுற அளவுக்கு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க இந்த சாமி. இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ரிலீஃப் கொடுக்குறக்கோ, சொல்யூஷன் கொடுக்குறக்கோ இந்த சாமிக்கு நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம உண்மையாக இருந்தாலே மட்டும் போதுங்க. நம்மளோட உண்மையான அன்பை மட்டுமே இந்த சாமிக்கு கொடுத்தா போதும். இவங்க வேறு எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. இவங்கள பார்த்தா வேணால் நம்மளுக்கு பயப்படுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகலையுமே தவிர, நீங்கள் உண்மையாலுமே உங்களோட அம்மா மாதிரி ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பயங்கிற ஒரு விஷயமே இருக்காது. ஸோ அந்த பன்றி மாதிரி முகம் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எப்படி ஒரு காட்டுப்பன்றி வந்து தன்னோட உணவை நிலத்தில் தோண்டி அடியிலிருந்து எடுத்து அதுக்கப்புறம் அதை உட்கொள்ளுமோ, அதே மாதிரி நம்ம மனசுக்கு அடியில் புதைஞ்சிருக்கிற கவலை கஷ்டத்தை கூட இந்த சாமி அழகாக அதை எடுத்து நம்மளுக்கு வேணுங்கிற சந்தோஷத்தையும் மனநிறைவையும் நிம்மதியும் நம்ம கேட்காமையே கொடுக்குங்க. ஸோ சும்மா ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நம்ம மனசார வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஆள் மனசில் இருக்கிற கஷ்டத்தை கூட இந்த சாமி நம்மளுக்கு அழகாக அதை போக்கி நல்ல மன நிம்மதியும் மன அமைதியும் கொடுக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாளாவது இந்த சாமியை மனசார நினச்சி பாருங்கள். வீட்டில் விக்கிரகம் வைக்கணும்னு கிடையாது, படம் வைக்கணும்னு கிடையாது. ஒரு சின்ன அகல் விளக்கை ஏற்றி வச்சு கூட அதை நீங்கள் வாராகி அம்மனா நினச்சி கும்பிட்டாலே போதும். உங்களுக்கு வேணுங்கிற நிம்மதியை இந்த வாராகி அம்மன் கட்டாயம் கொடுப்பாங்க. என்னோட வாராகி அம்மன் தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. தேங்க்யூ.